ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சுகாஸ் அவர்கள் ரெடி ஆகியாச்சு. யூனிஃபார்மே போடுறதில்ல, கலர் ட்ரெஸ் போடல சொன்னதா கோடு. ஏதுங்க கலர் ட்ரெஸ் போட்டு இருக்கிற கொஞ்சம் வாய் நல்லா வை. சரி, ஆராதனா குல்ட்டி வந்து இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலைங்க. தாலுக்கா ஆஃபீஸ் போகிற வேலை இருக்குது. இன்னைக்கு நான் வேலைக்கும் போக முடியாது, போன உடனே லீவு. ஆராதனாவும் இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவு. சுகாஸ் அவர்கள் மட்டும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. ஏன் சுகாஸ் இங்கே வா டைகர், டைகர் இங்கே வா. வா டைகர், டைகர் வா. இங்கே பாருங்க, நம்ம டைகர் அவர்களை பாருங்கள். இன்னும் ஒரு நன்றி உணர்ச்சி வாழை ஆட்டிக்கிட்டு. ஓகே, வண்டி சத்தம் கேட்குது. ஏன் சுகாஸ் போயிட்டு வா. ஓகே, வாழவா இப்படியா? அது இயல்பு, அவங்களுக்கு உண்டான இயல்பு. வேணா வேன் வந்துச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து பாரியூரம்மன் கோவிலுக்கு வந்தோம். அது சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கிறதுனால அதனால் கொஞ்சம் கூட்டம் குறையிட்டுன்ட்டு இல்லை, சரி குழந்தைங்களாம் தண்ணிக்கிட்ட போகலான்னு சொல்லி ஆராதனா கேட்டதுனால வந்தோம். வந்து அப்படியே இன்னும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். காயத்ரி என்ன நினைக்கிறீன்னு தெரிஞ்சு வச்சு சொல்லாதீங்க, வெளியே சொல்லாதீங்க, அடிச்சு கேட்டால் கூட சொல்லக்கூடாது. இங்கே பாருங்க, ட்ரெஸ் ஒரே மாதிரி. ஆமாங்க, ரெண்டு ஒரு மேட்ச் போட்டு ஏன்னா பார்த்து பிட்டு காப்பி அடிச்சிருக்கு. பிட்டு காப்பி அடிச்சிட்டேன். ஒரு பனைமரம் ஃப்ரெண்ட்ஸ் ஆடுது காற்றுக்கு, எப்படியும் வேலையே சாஞ்சிரும் போலக்குது, அந்த அளவுக்கு காட்டம் போடுது. பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏரியாவில் நம்ம ஒரு நாவல் பழ மரம் நெட்டோன்னு கைத்து நெட்டிட்டோம்னு ஒரு நாளைக்கு பயனடைவோம். கண்டிப்பாக தண்ணியும் இருக்குது. நான் அப்படி நினைப்பேன் ஒவ்வொரு டைம். ஏன்னா ஒவ்வொரு பக்கமெல்லாம் இந்த மாதிரி கவர்மெண்ட் இடத்துல நெட்டலாமான்னு நினைப்பேன். ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நாவல் பழம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய மரம் ஆகும்ல, அது நெட்டு இஷ்டம்னா காலத்துங்கிறது. நம்ம பேரை சொல்கிற மாதிரி வருங்க. தண்ணீர் கலங்கல் கலரில் வருது. தண்ணீரே அந்த கலரா இல்லை இன்னுங்கிறது தெரியல. அங்கே வர அங்கே வர ரோடு எங்கே இருக்குதுன்னு, மெயின் ரோடு தெரியுது. டிச்சுக்கோலா என்னடா அது புது பஸ். இங்கே பாருங்க வாழைத்தோர். ஆனால் இதெல்லாம் காப்பாற்றுறது எவ்வளோ கஷ்டம் பாவம். கார் அங்கே நிற்குதுங்களா, அதை கொண்டாந்து அப்படியே இங்கே நிற்க வச்சுட்டு வெட்டி உள்ளே போட்டு போயிடலான்னு பார்க்குறேன். அப்படின்னு நினச்சிக்காதீங்க, அப்படிலாம் மட மாட்டேன். எங்கள் தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. காயத்ரி சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னோம், ஒரு பேச்சுக்கு விளையாட்டுக்கு சொன்னாங்க. வீட்லேயே சாஞ்சாஞ்சு விழுந்துருது, இவங்க இத்தனை பாதுகாப்பு பண்ணுறாங்களேங்கிற. நம்ம வீட்டில் ஒன்று இருந்தாவே எப்படி முறிஞ்சு விழுந்துருது பார்த்தியா? இதே மாதிரி திரண்டுறது அப்புறம் முறிஞ்சு போயிடுது காற்றுக்கு. இங்கே வேறு எப்படி கட்டிக்கிறாங்க வேறு, டொயினை போட்டு 7 பக்கம் இழுத்து பிடிச்சி. இந்த வா இது வந்து நாற்று வார்த்தையா நெல். இப்படி தான் நெல்லை இப்படி தானே போட்டு அதை பெருசானதுக்கப்புறம் எடுத்து தனித்தனியாக நெட்டிக்கிறது. பாருங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தண்ணிக்கு நடை விடுறது பாட்டு எவ்வளோ குப்பைன்னு வாரு. என்ன குப்பை கடங்காட்ட கொட்டி வச்சுக்கிறாங்க, குப்பை கடங்காட்ட கொட்டி வச்சுக்கிறாங்க வாரு. அந்த சைட்லலாம் குப்பையா, அது இப்படி ஆயிடுச்சு கிடக்கு. தண்ணி கம்மியாக தான் போகுது, ஆனால் ரொம்ப சுத்தமாக இருந்தால் சூப்பராக இருக்குது. நல்லா ஜாலியாக தண்ணியில் ஆட்டம் போடலாம். வெயிலுக்கு ஆராதனா குட்டி ஏன் ஸ்கூலுக்கு போகலீங்க கேட்பீங்க. ஆமாம், என்னோட இது கிளியராக தெரிய மாட்டேங்குது. ஃப்ளாஷ் லைட் போட்டாவே ஒன்றும் ஒழுக்கம் இல்லை. பணமரம் விழுந்துருப்போம். ஏன் ஆராதனா குட்டி ஸ்கூலுக்கு போகலைன்னா ஆதார் கார்டு எடுக்கவே இல்லைங்க இன்னும். அந்தியூர் அட்ரஸ்க்கு எடுக்கிறதா இங்கே எடுக்கிறதான்னு ஒரே கன்ஃபியூஷனில் எடுக்காமே விட்டு இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கிறோம். அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொன்னீங்க நாங்கள் ஸ்கூலில். அதனால் அந்த வேலைகளுக்காக லீவ் போட்டிருக்காங்க மேடம். அந்த வேலைகள் முடிந்து விட்டது. ஒரு வேலை விஷயமா வந்துட்டு அப்படியே கோவிலுக்கு வந்துட்டோம். இங்கே தான் எடுத்துகிட்டு வருவா வேறு கம்முனே இருக்கிறதுல ஆதிரன் குல்ட்டி. உங்களை நான் இன்னும் கவனிக்கவே இல்லை. புட்டு புட்டு தண்ணி குறைக்க என்னென்னமோ பேசுதுங்க. அது தண்ணின்னு சொல்லு. தண்ணி ஐயோ அங்கே போகலாமாம்மா? போகலாமா? சும்மா ஒரு பேச்சுக்கு தான் நாங்கள் கேட்போம், உடனே வந்துடக்கூடாது சரிங்களா? ஆதிரன் அங்கே
கிளம்பி விட்டோம். இந்த பக்கம் திறந்து கோவில் மணி எப்படி சவுண்ட் கேட்குது.